वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीं उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकीम्। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय बुधले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருட்ச வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இல்லை ஒரு மனிதன் தன்னை ஏதாவது ஒரு விதத்தில் அவன் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவன் ரொம்ப விரும்புவான். இது எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். அது சாதாரணமான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்ல இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது லௌகிகவாதியாக இருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். விலங்குகள்கிட்ட இந்த மாதிரி தன்னை அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அறிவு அவங்கக்கிட்ட கிடையாது. பட் பை நேச்சுரல் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் மனிதன் பலவிதமான சிந்தனைகளில் கொள்கைகளை அவன் கொண்டிருக்கிறதுனால அந்த மனுஷன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவன் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது விதத்தில் அவன் என்ன பண்ணுறான், சில அடையாளங்களை அவன் ஏற்றுக்கிறான். லௌகிகவாதியாக இருந்தால் அவனுடைய கொள்கை சார்ந்த எண்ணங்கள் இல்லைன்னா அவனுக்கு எதில் பற்று அதிகமாக இருக்கோ அதை அவன் வெளிப்படுத்துறதுக்காக அந்த அடையாளங்களை அவன் பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். சாதாரணமான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் பெரிய ஒரு கிரவுண்டில் நடக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், ரக்பி, எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப அவங்களுடைய முகத்துலலாம் அந்த மாதிரி அந்த நாட்டோடைய கொடியை அவங்க டேட்டூ அதெல்லாம் வச்சுட்டு போவாங்க. இல்லை எந்த அணிக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்கங்கிறத தெரிவிக்கிற விதத்தில் ஒரு டிஷர்ட் போட்டுப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக சில அடையாளங்களை அவங்க வச்சுப்பாங்க. பிஸ்னஸ்மேனாக இருந்தால் கூட அப்படிதான். ஸோ பிஸ்னஸ்மேனும் கூட என்ன பண்ணுறான், அவன் எந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத காமிக்கிற விதத்தில் அவன் அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுப்பான். ஸோ இது எல்லாம் நம்ம சகஜமாக பார்க்கக்கூடியது தான். ஸோ அதே விதத்தில் தான் ஒரு ஆன்மீகவாதியும் என்ன பண்ணுறான், அவனும் தன்னுடைய எண்ணம், தான் எந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அப்படி ஒரு அடையாளத்தை அவன் தரிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. இது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா அவன் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, எந்த சித்தாந்தம் அவனுக்கு பிடிச்சிருக்கோ அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் மட்டுமே அது இருக்கிறது இல்லை. அது ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீக ரீதியில் நம்ம சொல்லும்போது அவன் எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறானோ அதோடைய ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவன் ஒரு அடையாளத்தை அவன் காமிப்பான். அதனால இந்த அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குன்னு வந்து அந்த சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரு உடை, அப்புறமா சில அடையாளங்கள்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, திலகம் அணிகிறது அப்படிங்கிறது. அதாவது நெற்றியில் அவங்க ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறியீடை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது அவங்களுடைய சித்தாந்தத்துடைய ஒரு அடிப்படையில் இருக்கலாம். அதை வந்து திலகம் அப்படின்னு நாம் வந்து பொதுவாக வந்து சொல்கிறோம். திலகம்ங்கிற அந்த வார்த்தை, இந்த திலகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கும் அது வந்து வேற வேற விதமாக வந்து இருக்கலாம். அது வந்து ஊர்த்து புன்றமாக இருக்கலாம், அதாவது மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு மார்க்காக இருக்கலாம். இல்லை திரிபுன்றம் அப்படின்னு வந்து பட்டையா ஹரிசாண்டலாக நம்ம போடக்கூடியதாக இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ரவுண்டாக ஒரு வட்ட வடிவில் வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லை அர்த்தச்சந்திரம், அதாவது ஒரு பிறைச்சந்திரனுடைய ஒரு வடிவத்தில் வைக்கிறதா இருக்கலாம். இப்படி பல வழியில் அது வந்து இருக்கு. ஆனால் சாஸ்திரோக்தமானது எது, அது மட்டும் இல்லாமல் அந்த திலகத்தை வந்து அணியறதால நமக்கு என்ன நன்மை, அந்த திலகத்தை வந்து அணியலைன்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு தீமை, இது எல்லாமே வந்து சாஸ்திரங்கள்ல ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த திலகம் அணிகிறது அப்படிங்கிறது வந்து இது ஏதோ வந்து ஒரு கற்பனையானது கிடையாது. வாசுதேவ உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஊர்துவ புன்றம், அதாவது கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு திலகம், அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கோபி சந்தனத்தினால ஒருத்தர் வந்து தன்னுடைய நெற்றியில வந்து திலகம் அணிஞ்சுக்கணும். அந்த கோபி சந்தனத்தினால ஒருத்தர் வந்து நெற்றியில திலகம் அணியும் போது அவர் அது வந்து ஒரு முக்தி சாதனமாக கருதப்படுதுன்னு சொல்லி வாசுதேவ உபனிஷத்துல வந்து சொல்லப்படுது. யார் அந்த மாதிரி கோபி சந்தனத்துல அவர் வந்து நெற்றியில திலகம் அணிகிறாரோ அவர் வைகுண்ட லோகத்துல வசிக்கக்கூடிய ஒரு தகுதியை அடைகிறாரு, ஜஸ்ட் திலகம் அணிகிறதுனாலயே அப்படின்னு சொல்லி இது வெறுமனே வந்து ஒரு உபனிஷத்துன்னு இல்லை, இன்னும் பல உபனிஷத்துக்கள்ல இதை பற்றின ஒரு விவரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த திலகம் அணிகிறது அப்படிங்கிறத நாம் வந்து என்ன சொல்கிறது, அதை நாம் வந்து ஒரு அவமானமாக நாம் வந்து நினைக்கிறோம். அது அவமானம் இல்லை, அது நமக்கு வந்து வெகுமானம். அந்த திலகம் அணிகிறதுனால பகவான் நம்ம மேலே சந்தோஷப்பட்டு அவர் நமக்கு பல நன்மைகளை வந்து செய்கிறார். இந்த திலகம் அணிகிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்னைக்கு புதுசாக ஆரம்பித்தது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. பகவானே வந்து என்ன பண்ணாரு, அவரே சொந்தமாக தானே வந்து திலகம் அணிஞ்சு கொண்டார். 2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். அதாவது ஏன் அணியணும் அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணங்கள். கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது சகடாசுரன்ற அந்த அசுரனை வதம் பண்றார். அதுக்கப்புறமா கோபியர்கள் எல்லாம் வந்து குழந்தைக்கு இப்படி அடிக்கடி வந்து ஆபத்து வருதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதோ வந்து ஒரு திருஷ்டி இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பிளாக் மேஜிக், அந்த விதத்துல யாரோ என் குழந்தைக்கு ஏதோ வந்து பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சு யசோதா குழந்தை கிருஷ்ணருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில சடங்குகள் வந்து பண்ணான். அதுல ஒரு சடங்கு என்னன்னா, குழந்தையுடைய தேகத்துல 12 இடங்கள்ல வந்து திலகம் போட்டது. 12 நாமம் இருக்கு பகவானுடைய நாமம்: கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்லி 12 திருநாமங்களை வந்து ஒருத்தர் வந்து அணியணும். ஸோ இது பகவானுக்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக யசோதா வந்து என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைக்காக வந்து 12 இடங்கள்ல திலகம் அணிந்தாள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாகவதத்திலேயே பார்க்குறோம். அப்படின்னா இந்த திலகம் அணிகிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நாம இந்த உதாரணத்துல இருந்து ஒன்று பார்க்கலாம். இன்னொரு உதாரணம்,
காளிய நர்த்தன லீலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவான் காளியன்கிற அந்த நாகத்தின் மேல வந்து நடனம் ஆடினார். அப்புறம் அந்த பாம்பு முதல்ல அங்க ஏன் வந்து விருந்தாவனத்துல வந்து ஒளிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, கருடனுக்கு மேல பயந்து அங்க வந்து இருந்தது. கருடன் அந்த இடத்துல காளியனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ கிருஷ்ணர் அந்த காளிங்கனை வந்து தண்டிச்சு இனிமே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பும்போது, அந்த காளிங்கன் வந்து கேட்குறான், நான் இந்த இடத்த விட்டு போனேன்னா கருடன் என்னைய சாப்பிடுவானே, நான் வந்து மரணம் அடைய வேண்டியிருக்குமே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னுடைய தலை மேல என்னுடைய பாத சின்னம் இருக்கு. என்னுடைய பாத சின்னம் இருக்கிறதுனால உனக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ அப்போ ஒருத்தர் தன்னுடைய உடல்ல பகவானுடைய அந்த பாத சின்னங்களை வந்து தரிக்கிறதுனால எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறத கிருஷ்ணரே அங்க வந்து கேரண்டி கொடுக்குறாரு. அந்த பாதம் தான் நம்ம திலகம் அப்படின்னு சொல்றோம். நம்ம திலகமா அணிகிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது பகவானுடைய பாதத்தை குறிக்குது. பகவானுடைய அந்த தாமரை திருவடியை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம நெற்றியில திலகமா அணிகிறோம். ஸோ அது நமக்கு எப்போதுமே வந்து பாதுகாப்பை தான் கொடுக்குதே தவிர நமக்கு அது ஆஹ், எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. ஸோ இனியாவும் வகுப்புல போகலாம். யாராவது படிங்க. நான் வாசிக்கிறேன் பிரபு. ம் திலகத்தால் உடலை அழகுபடுத்துவதன் முக்கியத்துவம். திலகம் என்பது சில சமயம் ஆன்மீக ஆத்மாவின் ஆபரணம் எனப்படும். ஈரமான களிமண்ணை உடலில் அணிவிப்பதால் இந்த உடலானது விஷ்ணுவின் கோவிலாகிறது. வைஷ்ணவ பக்தர்கள் தனது உடலை 12 இடங்களில் திலகத்தை ஏற்றுக்கொள்வதால் தனது உடலை தூய்மையாகவும் பாதுகாக்கவும் செய்கிறார். யாரொருவர் திலகத்தை தனது பிரபு சரிங்க. ம் யாரொருவர் ம் தனது உடலில் இட்டுக்கொள்கிறாரோ அவர் இறைவனின் பக்தர் என்று அழைக்கப்படுகிறார். சீருடை அணிந்துள்ள போலீஸ் அதிகாரியின் பின்புறத்தில் பலமுள்ள அரசாங்கம் உள்ளது போல் திலகம் அணிந்துள்ள பக்தரிடம் இறைவன் உள்ளதை ஒருவர் அறிந்து கொள்ளலாம். வைஷ்ணவ முறைப்படி கோபி சந்தனமானது அல்லது புனித விருந்தாவன துவாரகை மண்ணானது விஷ்ணுவின் நாமத்தை கூறி 12 இடங்களில் இட வேண்டும். இது ஒருவனின் உடலை தூய்மை செய்வதோடு இறைவனின் வாசம் செய்யும் கோவிலாகவும் மாற்றுகிறது. தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பேய்களிடமிருந்தும் தீய தாக்கங்கள், கெட்ட கனவுகள், விபத்துக்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் காப்பாற்றும். மனதை அமைதிப்படுத்துவதோடு கிருஷ்ணரை பற்றி நினைக்கவும் வைக்கும். புனித விருந்தாவன மண் என்பது கிருஷ்ணரின் தூய பக்தர்களின் காலடி பட்டது என்றும் அது பகவான் கிருஷ்ணரையே வணங்கவும் படுகிறது. பக்தன் தனது உடலை திலகத்தாலும் மணிகளாலும் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. யாரொருவர் துளசி மணிகளை கழுத்தில் அணிகின்றனரோ, யாரொருவர் தனது உடலில் 12 இடங்களில் விஷ்ணு கோவிலாக அவரது அடையாள பிரதிபலிப்பாக விஷ்ணு 4 கரங்களில் 4 விஷயங்கள் வைத்துள்ளார். சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை அலங்கரித்துள்ளனரோ, யாரொருவர் விஷ்ணு திலகத்தை நெற்றியில் அணிந்துள்ளனரோ அவர்கள் விஷ்ணுவின் பக்தராக அறியப்பட வேண்டும். அவர்கள் இந்த உலகை தூய்மை செய்கின்றனர். அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றனரோ அது வைகுண்டத்திற்கு சமமாகும். இதே போன்று ஸ்கந்த புராணத்திலும் கூற்று உள்ளது. கோபி சந்தனத்தால் தனது உடலை பகவானின் நாமத்தை கூறி அலங்கரிப்பவன்
ஒரு குறிப்பிட்ட களிமண் விருந்தாவன பகுதியில் கிடைக்கும். தனது கழுத்தில் துளசி மணிகளை அணிந்தவனை யமதூதர்கள் நெருங்க மாட்டார்கள். யமதூதர்கள் யமராஜனின் காவலர்கள். அவர்கள் பாவிகளை தண்டிப்பவர்கள். வைஷ்ணவ பக்தரை இந்த யமதூதர்கள் அணுக முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜாமிலனின் விமோச்சனம் பற்றி கூறுகையில், யமதர்மராஜன் தனது காவலர்களிடம் மிக தெளிவாக, நீங்கள் யாரும் வைஷ்ணவ பக்தர்களிடம் செல்லக்கூடாது என கூறியுள்ளார். யமராஜனின் சட்ட திட்டங்களுக்கு மேற்பட்டவர்கள் வைஷ்ணவ பக்தர்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. எஸ், முதல்ல நாம இந்த திலகம் அணிகிறது அப்படிங்கிறது எப்படி உருவானது, அதுக்கப்புறமா நம்ம அணியக்கூடிய திலகம்ங்கிறது என்ன, அது எப்படி வந்தது, இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வராக தேவரை வந்து அவதரித்தப்போ, அதுதான் சிருஷ்டியோடைய ஆரம்ப காலம். பூமண்டலத்தை வந்து ஹிரண்யாட்சங்கிற அசுரன் என்ன பண்ணிடறான், அவன் வந்து கர்ப்ப கடலுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிடறான். அப்ப அந்த கடல்ல இருந்து வந்து பூமியை காப்பாத்துறதுக்காக வராகர் என்ன பண்றாரு, அவர் அந்த கர்ப்ப கடலுக்குள்ள வந்து போறார். அந்த கர்ப்ப கடல்ல போய் பூமியை வந்து மீட்டெடுத்து அவர் வெளியில வரும்போது அவருடைய தேகங்கள்ல வந்து சில இடங்கள்ல அங்கங்க வந்து சில மட்கள் வந்து ஒட்டி இருந்ததாம். அப்ப வெளியில வந்த அந்த வராகர் வந்து பூமியை வந்து அதோடைய ஸ்தானத்துல வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடலை வந்து அப்படி வந்து ஒரு என்ன சொல்லலாம், அதை ஷேக் பண்ணாரு. ஒரு 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 சிலிப்பு சிலிக்கிறது. ஒரு சிலிச்சாரு. அதை ஷேக் பண்ண உடனே என்னாச்சு, அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டி இருந்த அந்த சின்ன சின்ன மண்கள் எல்லாம் வந்து அப்படியே அது வந்து தெரிச்சது. அங்க இருந்த அந்த சாதுக்கள் மேலெல்லாம், ரிஷிகள் மேலெல்லாம் அந்த மண்ணானது பட்டது. அப்போ அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அது பகவானுடைய ஒரு பிரசாதமா அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பகவானுடைய தேகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பிரசாதம் தான். அதனால பகவானுடைய தேகத்திலிருந்து கிடைத்த அந்த மண்ணையும் வந்து என்ன நினைச்சாங்க, அதை பிரசாதமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடல்கள்ல அந்த மாதிரி அதை வந்து பூசிக்கிட்டாங்க. ஸோ அப்போ வராகருடைய வேகத்துல இருந்து வந்து அந்த மண்கள் சில கலர்ல இருந்தது. கொஞ்சம் இடத்துல விழுந்த மண் வந்து கருப்பு கலர்ல இருந்தது, கொஞ்சம் வந்து வெள்ளையா இருந்தது, கொஞ்சம் இடத்துல விழுந்த மண் வந்து மஞ்சளா இருந்தது, கொஞ்சம் இடத்துல விழுந்த மண் வந்து சிகப்பா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 விதமான இந்த வண்ணங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த மண்ணுனால திலகம் அணியக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்பத்திலிருந்து அது வந்து தொடங்கினதாக மகா நாராயண உபனிஷத் அதுல வந்து இந்த கதை வந்து சொல்லப்படுது. ஸோ பொதுவா திலகம் அணிவதற்குன்னு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண் அப்படிங்கிறது இந்த 4 கலர்ல, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிகப்பு. இதுல ஏதோ ஒண்ணு வந்து நம்ம திலகமா வந்து அணியலாம். 4மே சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வர்ணத்துல வந்து அவங்க திலகம் அணிஞ்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ஸ்வேத மிருத்திகை, வெள்ளை மண்ணுனால என்ன பண்றாங்க, அவங்க திலகம் அணிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கௌடிய வைஷ்ணவர்கள் இல்லைன்னா வந்து மத்து சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியவங்கலாம் வந்து கோபி சந்தனத்துல வந்து திலகம் அணிஞ்சுக்கிறோம். இன்னும் விஷ்ணு சுவாமியோடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல வந்து அணிவாங்க. மத்து சம்பிரதாயத்துல கூட பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு திலகம் வந்து அணிவாங்க. வல்லபாச்சாரியருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல வந்து திலகம் அணிவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்றாங்க, திலகம் அணிஞ்சுக்கிறாங்க.
ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது நம்மளுடைய கௌடி வைஷ்ணவர்கள் வந்து நம்ம இந்த கோபி சந்தனம்னு அப்படி இதை நம்ம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ இந்த கோபி சந்தனத்தை நம்ம ஏன் வந்து அணியணும்? ஸோ முதல்ல இந்த திலகம் அப்படிங்கிறது என்ன? பகவானுடைய பாதம். ஸோ 12 இடங்கள் நம்ம திலகம் அணிகிறது மூலமா நம்மளுடைய உடலை நாம வந்து இதை அலங்கரிக்கிறோம். ஆக்சுவலா ஒரு வைஷ்ணவன் வந்து தன்னுடைய உடலை உடையால ஆபரணங்களால அலங்கரிக்கிறத விட இந்த திலகத்தால ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்? அந்த தேகத்தை வந்து அலங்கரிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்க, திலகம் அணிஞ்சாதான் நம்ம வந்து பக்தரா, திலகம் அணியலைன்னா நம்ம பக்தர் இல்லையா அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. சாஸ்திரத்துல திலகம் அணியணும்னு வந்து சொல்லியிருக்கு. திலகம் நம்ம உடல்ல வந்து இல்லை அப்படின்னா அந்த உடல் மயானத்துக்கு சமம், இல்லைன்னா ஒரு பிணத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கு. திலகம் அணியாத ஒருத்தனை பார்த்தாலே வந்து ஒருத்தனுக்கு பாவமா, அவன் வந்து போய் என்ன பண்ணுவான், கங்கையில குதிச்சு ஸ்நானம் பண்ணணுமா. அது மட்டும் இல்லாம திலகம் அணியாம நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ராட்சசர்களால வந்து அதோடைய பலனை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியுமா. அதனால ஒருத்தன் அதுல இருந்துலாம் தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்காக என்ன பண்ணணும், திலகம் அப்படிங்கிறது எந்த சமயமும் ஒரு பக்தனுடைய தேகத்துல இருக்கணும். அவன் திலகம் அணிந்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல மரணம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் நம்ம உடல்ல திலகமோ இல்லைன்னா துளசி மாலையோ இல்லை அப்படின்னா என்ன ஆகணும், நம்ம யமதூதர்களால வந்து எடுத்துட்டு போகப்படுவோம். ஆனா நம்மளுடைய உடல்ல திலகமும் துளசி மாலையும் இருக்கிறப்போ யமதூதர்களால நம்மளால வந்து தொட முடியாது. ராட்சசர்களுடைய ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. நம்ம செய்யக்கூடிய அனைத்து ஆன்மீக காரியங்களும் வந்து பகவானால ஏற்றுக்கொள்ளப்படும். திலகம் அணியாம செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்களை பகவான் ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஸோ இவ்வளவு காரணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. இதையெல்லாம் வந்து விட்டுட்டு நாம வந்து புத்திசாலித்தனமா வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. திலகம் அணிஞ்சாதான் பக்தனா, நெத்தியில திலகம் இல்லைன்னா பகவான் ஏத்துக்க மாட்டாரா? நீ பக்தன் அப்படின்னு சொன்னா பகவான் சாஸ்திரத்துல சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணு. அதை ஃபாலோ பண்ணாதான் பக்தன். அதை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இப்படி இருந்தாதான் பக்தனா, அப்படி இருந்தாதான் பக்தனான்னு பகவான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அந்த விதி விதானங்களை வந்து கேள்வி கேட்கிறவன் பக்தனா இருக்க முடியாது. கிளியரா வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி மம ஆக்ஞா, ஆக்ஞா சேதி மம துரோகி. யார் ஒருத்தன் ஸ்ருதி ஸ்மிருதியில நான் சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து ஏற்கிறது இல்லையோ, ஃபாலோ பண்றது இல்லையோ, அவன் யாரு? அவன் என்னுடைய துரோகின்னு சொல்லி பகவானே சொல்றாரு. அதனால இதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நாம வந்து இப்படி விதண்டாவாதம் பண்றதை வந்து நிப்பாட்டணும். ஓகே. ஸோ அதனால இப்போ வந்து திலகம் ஏன் அணியணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோபிச்சந்தனம் அப்படிங்கிறத நம்ம ஏன் வந்து அணிகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோபிச்சந்தனம்ங்கிற இந்த மண் வந்து குறிப்பா பிருந்தாவனத்துல சில பகுதிகளில் கிடைக்குது, துவாரகையில கிடைக்குது. கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துல அவர் தன்னுடைய லீலைகளை முடித்து கொண்டு அவர் தன்னுடைய தாமத்துக்கு கிளம்ப போறார் அப்படிங்கிற விஷயம் தெரிந்ததுனால கோபியர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக துவாரகையோடைய ஒரு அவுட்ஸ்கட், அதோடைய ஒரு வெளிப்புறத்துல வந்து அங்க கோபியர்கள்லாம் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அப்போ கிருஷ்ணரும் அங்க தனிமையில அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்தார். கிருஷ்ணர் இந்த மாதிரி என்னுடைய லீலைகளை முடித்துக்கொண்டு நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருடைய அந்த பிரிவாற்றமையை தாங்க முடியாம கோபியர்கள்லாம் என்னன்னாங்க, அவங்க அப்படியே வந்து தங்களுடைய தேகங்கள் எல்லாம் வந்து உருகிருச்சு. கிருஷ்ணருடைய அந்த பிரிவை வந்து தாங்க முடியாம. ஸோ அந்த கோபியர்களுடைய அந்த தேகமெல்லாம் உருகி அது வந்து என்னாச்சு, அதுதான் வந்து சந்தனமா, அதாவது ஒரு மண்ணா மாறினது. அது இன்னைக்கும் வந்து நம்ம துவாரகைக்கு போனோம்னா கோபி குண்டம்னு சொல்லி அங்க ஒரு குளம் இப்பயும் இருக்கு. அங்க இருந்து தான் அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு சொன்னா, கோபியர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு மேல எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த ஒரு பிரேமையை அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்களோ
அது மாதிரி நமக்கும் அந்த பிரேமை கிடைக்கணுங்கிறதுக்காக, கோபியர்களுடைய கருணை நமக்கு கிடைக்கிறதுக்காக பகவானுடைய அந்த தாமரை திருவடி சின்னங்களை நாம கோபி சந்தனம்ங்கிற இந்த ஒரு மிருத்திகை, ஒரு மண்ணு மூலமா என்ன பண்றோம், நம்மளுடைய தேகத்துல அலங்கரிச்சுக்கணும். ஸோ இதனாலதான் நம்ம கோபி சந்தனத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாசுதேவ உபனிஷத்துல கோபி சந்தனத்துல திலகம் அணிகிற ஒருத்தன் முக்திக்கு தகுதியானவரா ஆகுறான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறதையும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதனால இந்த கோபி சந்தனத்துல திலகம் அணிகிறதுங்கிறதுக்கு இந்த 2 முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம 12 இடங்கள்ல நம்ம திலகம் அணிகிறது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. 12 இடங்கள்ல நம்ம திலகம் அணிஞ்சு நம்ம உடலை நம்ம என்ன பண்றோம், தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 12 இடங்கள்ல நாம திலகம் அணிகிறோம். ஸோ அதனால இந்த திலகம் அணிகிறதுனால என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பிரபுபாதர் சொன்ன மாதிரி எப்படி இந்த போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு சக்தி அந்த ஒரு உடையினால வருது இல்லையா, அது மாதிரி நம்ம பக்தர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த சக்தி அப்படிங்கிறதும் இது போன்ற வைஷ்ணவ அடையாளங்களை தரிக்கிறது மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய அகம் புறம் ரெண்டுமே தூய்மை அடைவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த திலகம் அணிகிறது, துளசி மாலை அணிகிறது அப்படிங்கிறது. ஸோ அதனால இது அணிந்தாதானா அப்படின்னு கேட்கறது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கேள்வி. அது ஒரு விதண்டாவாதம். அது நம்மளை எந்த விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாற்ற போறது கிடையாது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திலகத்தை அணிந்திருக்கிற ஒரு நபர் என்னங்கிறாரு, எல்லா விதமான அந்த ஆபத்துகள்ல இருந்தும் அவர் விடுபடுறார். புராணத்துல இன்னொரு ஒரு கதை கூட இருக்கு. ஒரு நபர் காட்டு வழியா அவர் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு காட்டு விலங்கு அவரை துரத்துது. அப்போ அந்த நபர் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் ஓடுறாரு, பயங்கரமா மூச்சு இறைக்க ஓடுறாரு. ஆனாலும் அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. எப்படியோ அவர் தப்பிக்கணும்னு நினைச்சு பயங்கரமா ஓடுறாரு. ஆனாலும் முடியாம ஒரு சமயத்துல கால் இடறி என்ன ஆயிடுறாரு, ஒரு இடத்துல விழுந்து உயிரை விட்டுறாரு. அப்போ அவர் உயிரை விட்ட சமயத்துல யமதூதர்கள் அவரை எடுத்துட்டு போகணும்னு வர்றாங்க. ஆனா அவரை எடுத்துட்டு போக முடியல. அந்த யமதூதர்களால தொட முடியல. இவர் யமதூதர்களால தண்டிக்கப்படக்கூடியதுக்கு ஒரு பாவம் செய்த நபர் தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் யமதூதர்களால தொட முடியல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது, இந்த நபர் அந்த காட்டுல விழுந்த இடத்துல இந்த கோபிச்சந்தனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த கோபிச்சந்தனத்தின் மேல இவர் விழுந்ததுனால அவருடைய தேகத்துல அந்த கோபிச்சந்தனம் பட்டதுனால என்னாச்சு, இந்த யமதூதர்களால அந்த நபரை தொட முடியல. அப்படின்னா பக்தி பண்ணல இருந்தாலும் அவர் பக்தி பண்ணல, பாவ காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு, பகவான்னா என்னன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த நபரை கூட யமதூதர்களால தொட முடியல. காரணம் என்ன, தேகத்துல கோபிச்சந்தனம் இருந்ததுனால. அதை ஒரு திலகமா கூட அணியல. ஆனாலும் அவருடைய உடல்ல தேகத்துல கோபிச்சந்தனம் பட்டதனாலேயே யமதூதர்களால தொட முடியும். ஸோ அதனால இந்த கோபிச்சந்தனம் அப்படிங்கிறது நம்மளை எப்படிப்பட்ட ஆபத்துகளை இருந்தும் காப்பாத்துது அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணா. பத்ம புராணம் மேலும் கூறுகிறது, சந்தனத்தால் தனது உடலில் இறைவன் நாமத்தை எழுதியவர்கள் தங்களது பாவ விளைவுகளில் இருந்து விடுபடுவதோடு இந்த வாழ்விற்கு பிறகு நேரடியாக கிருஷ்ணலோகம் செல்வர். யார் ஒருவர் நான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தாசன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் திலகத்தை அணியலாம். பக்தர்கள் திலகத்தை நெற்றியிலும் மற்ற பாகத்திலும் அணியலாம். இறைவனுக்கு அதிக பக்தி செலுத்தாதவராக நீங்கள் உங்களை கருதலாம். ஆனால் திலகம் அணிய இது தடையல்ல. திலகம் அணிவது உங்களை பக்தராக முயற்சியாகும்.
கிருஷ்ண பக்தராகும் தகுதி என்னவென்றால் விரைவிலேயே நீங்கள் திலகம் அணியும் கலையை கற்றுக்கொள்வதாகும். ஏன் உடலை அழகுபடுத்த வேண்டும்? பக்தன் உடலை அழகுபடுத்த காரணம் இது இறைவனின் கோவிலாகும். இந்த உடலை அழிக்காமல் இருக்க அல்லது அசுத்தமான பொருட்களாலான உடலை இகழாமலும் நாம் இதை இறைவன் குடிகொண்டுள்ள இல்லமாக கருதுகிறோம். இந்த உடலின் ஆத்மா குடிகொண்டுள்ளது. அதுபோல பரமாத்மாவும் உள்ளார். ஒருவர் வீடு கட்டுவதும் நிர்வகிப்பதும் அதன் உரிமையாளரை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே நமது உடல் அதன் உண்மை உரிமையாளரை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே உடலை திலகத்தால் அழகு செய்கிறோம். திலகம் அணிவதும் நாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர் என ஞாபகப்படுத்தும். திலகம் அணிந்தவரை பிறர் பார்ப்பதால் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துவதோடு பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கும். நாம் திலகம் அணியும் போது இறைவன் நம்மை எல்லா திசைகளிலிருந்தும் பாதுகாக்கிறார். ஸ்ரீலா பிரபுபாதா தன் சிஷ்யைக்கு தீட்சை நாமும் திலகத்தோடு திலகதாசி என தரும்போது திலகம் என்றால் வெற்றி என பொருள்படும் என்றார். ஹரே கிருஷ்ண. ஸோ திலகம் அணிகிறது நம்மளை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இங்கே பிரபுபாதர்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, அவர் நெற்றியில் திலகம் அணிகிறது மட்டும் இல்லாமல் உடல்களின் மற்ற பாகங்கள்லையும் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் திலகம் அணிய வேண்டும். ஸோ 12 பகவானுடைய அந்த நாமத்தை வந்து நம்ம சொல்லி திலகம் அணியணும். சாஸ்திரத்தில் பகவானுடைய இந்த 12 ரூபங்களும் எந்த மாதிரியான இந்த பகவானுடைய 12 ரூபங்களும் எந்த ரூபத்தில் இருப்பாங்க, என்ன ஆயுதங்களை எப்படி வச்சிருப்பாங்க, என்ன உடை அணிஞ்சிருப்பாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது எதுவுமே வந்து ஒரு கற்பனையானது வந்து இல்லை. நம்ம சாஸ்திரத்தில் சொன்ன விதத்தில் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த திலகத்தை நம்ம வந்து உடலில் வந்து அணிகிறோம். இந்த திலகத்தை வந்து அணிகிறதுனால ஒருத்தர் பக்தர் இல்லாதவராக இருந்தால் கூட வந்து என்ன பண்ணலாம், திலகம் அணியலாம் அப்படின்னு இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த திலகம் அணிகிறதுனால ஒருத்தர் வந்து என்ன ஆகிறாரு, அதனாலேயே சீக்கிரமா வந்து பக்தர் ஆயிடுறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோபிச்சந்தனம் அப்படிங்கிறது வந்து அது சாதாரணமா ஒரு மண் இல்லை. அது வந்து கோபியர்களுடைய அந்த ஒரு தேகத்துல இருந்து வந்தது. கோபியர்களை போன்ற உத்தமமான பக்தர்களுடைய ஒரு கருணை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு மண்ணுன்னு இல்லாம அது கோபியர்களுடைய ஒரு கருணை, அது ஒரு பிரசாதம். அதனால வந்து என்னன்னா நமக்கு கோபியர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால அந்த தூய பக்தருடைய ஒரு ஆசீர்வாதம் கருணை கிடைக்கிறதுனால ஒருத்தர் என்ன ஆகுறாரு, ரொம்ப எளிமையா வந்து பக்தராகிறாரு. அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட போய் வர்றவங்களுக்குலாம் நம்ம திலகம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம். எல்லாருமே கோவிலுக்குள்ள வரும்போது திலகத்தோட வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யறோம். காரணம் என்ன, அவங்க பக்தர்களா இல்லாட்டினா கூட கோவிலுக்குள்ள வரும்போது அந்த திலகத்தை ஏத்துக்கிறதுக்கு அவங்க வந்து தவிர்க்க மாட்டாங்க, ஏத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுது, கூடிய விரைவில் அவங்களுக்கும் வந்து பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய அந்த மனநிலை வந்து ஏற்படுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கோபிச்சந்தனத்துக்கு வந்து மகிமை இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோபிச்சந்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை அது வந்து அழகுபடுத்துறது தானே தவிர அது நமக்கு வந்து ஒரு அவமரியாதைக்குரிய சின்னம் இல்லை. நம்ம பொதுவா வந்து அப்படி நாம நினைக்கிறோம். இந்த மாதிரி வந்து திலகத்தை நான் போட்டுட்டு போனா 4 பேர் என்னைய பார்த்து என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்கன்னு நாம நினைக்கிறோம். எது வந்து இந்த உலகத்துல வந்து கேலிக்குரிய விஷயம், நம்ம நீங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க. அங்க வந்து யார் ஒருத்தர் தான் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி அவர் வந்து உடை அணிகிறாரு, அந்த மாதிரி அவர் வந்து வாழ்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற நபர்கள் ஏதாவது வந்து கூச்சப்படுறாங்களா? இப்ப இந்தியால கூட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்தியாலன்னா கூட
சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கல்ச்சரா வந்து இருக்கிறோம். படிக்கிற பசங்கன்னா இப்படிதான் வந்து ட்ரெஸ் இருக்கணும், வேலைக்கு போறவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், குடும்ப பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கல்ச்சர் நமக்கு இந்தியாவில் இருக்கு. ஸோ வினோதமா ஏதாவது ஒரு விதமா நம்ம இருந்தோம்னா ஒரு கேலிக்கு உள்ளாகுறதுங்கிறது இந்தியாவில் ஓகே. பட் வெளிநாட்டுல வந்து என்ன பிரச்சனை, அங்க எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி வந்து ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதை பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை ஏத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கூட நமக்கு வந்து திலகம் அணியறத நம்ம வந்து ஏன் அதை அவமானமா நினைக்கிறோம்? அப்படி வேற யாருமே மற்ற மதத்தவர்கள் யாருமே அப்படி நினைக்கலையே. அவங்களுடைய மதத்தின் அந்த அடையாளங்களை அவங்க வந்து ஏத்துக்கிறதுக்கு தயங்கவே இல்லையே. இந்தியாலயும் கூட வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி மத சின்னங்களை வந்து அணிஞ்சிட்டு வர்றத நம்ம இந்திய தேசத்துலயும் யாருமே அதை வந்து அவமரியாதையா வந்து பார்க்கறது கிடையாது. அதை இன்னும் சொல்ல போனா மங்களகரமானதா தான் வந்து பார்ப்பாங்க. காலை நேரத்துல முந்தின காலங்கள்லாம் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல திலகம் அணிந்து ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா அது அவங்க வந்து மங்களகரமானதா வந்து கருதுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு காலையில இப்படி ஒரு நபர் வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மங்களகரமானதா தான் பார்த்தாங்க. அதுதான் வந்து சாஸ்திரமும் சொல்லுது. யார் ஒருத்தருடைய தேகத்துல திலகம் இருக்கோ அதுதான் வந்து லட்சணமானது. திலகம் இல்லாத ஒரு தேகம் வந்து சவம், அது வந்து உயிரற்ற ஒரு ஜடம் அப்படின்னு வந்து சாஸ்திரத்திலே வந்து சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நபரை நமக்கு பார்க்கறதே வந்து என்ன பாவம் தான். ஆனா யார் ஒருத்தர் திலகம் அணிஞ்சிருக்கிறாரோ அந்த ஒரு நபரை நம்ம வந்து பார்க்கறதுனாலயே நமக்கு வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த திலகம் அணிந்த அந்த நபர், பிரபுபாதர் நீங்க சொன்ன மாதிரி திலகம்னா வெற்றி. அந்த நபருக்கு இந்த வாழ்க்கையில எல்லாமே வந்து வெற்றியா தான் அமையும். திலகம் அப்படிங்கிறது வெற்றியினுடைய ஒரு அடையாளம். ஏன்னா பகவானுடைய அந்த தாமரை பாதம் வந்து எங்க இருக்கோ அது வந்து வெற்றியை தான் கொடுக்குமே தவிர தோல்வியை வந்து கொடுக்க போறது கிடையாது. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள்ல பல பிரமாணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாசாதி கேச பர்யந்தம் ஊர்த்து புன்றஸ்ய லட்சணம். இந்த ஊர்துவ புன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய திலகம்னா எப்படி இருக்கணும், ஊர்துவ புன்றமா இருக்கணும். அது எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா நாசாதி கேச பர்யந்தம். ஒருத்தர் வந்து மூக்குல இருந்து ஆரம்பிச்சு கேச பர்யந்தம்னா இங்க நெத்தியில கேசம் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து என்ன பண்ணணுமா, திலகம் அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நமக்கு சிலருக்கு வந்து என்னன்னா திலகம்னு சொன்னா நெத்தியில அந்த 2 கோடு இருக்கிறது வந்து ஓகே பரவாயில்லம்பாங்க. ஆனா மூக்குல வந்து அந்த துளசி வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. மூக்குல துளசியில இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கோடு என்ன, அது பகவானுடைய பாதம். அந்த பாதத்துல நாம என்ன பண்றோம், துளசியை வைக்கிறதுனால துளசியை வந்து பகவானுடைய பாதத்துல நாம சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். அதனால திலகம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து நாசாதி கேச பர்யந்தம். அது வந்து மூக்குல இருந்து ஆரம்பிச்சு கேச பர்யந்தம் இங்க வரைக்கும் வைக்கிறது தான் அது வந்து திலகம் அப்படின்னு இங்க சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, தஸ்மாத் த்விரேகம் பவதி நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. தஸ்மாத் த்விரேகம் அப்படின்னா 2 கோடுகள்னு அர்த்தம். அந்த 2 கோடுகள்னால வந்து யார் ஒருத்தவங்க தன்னுடைய நெற்றியில ஊர்துவ புன்றம் மேல் நோக்கி போகக்கூடிய கோடு, ஊர்துவம்னா மேல் நோக்கி போகக்கூடிய கோடு, அந்த மாதிரி யாரு ஒருத்தவங்க வந்து திலகம் அணிகிறாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறது இல்ல, நச்சப்புணர் ஆவர்த்ததே நச்சப்புணர் ஆவர்த்ததே. அவங்க திரும்ப வந்து இந்த பௌதிக உலகத்துல பிறக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம நாரத சங்கீதையில வந்து சொல்லுது, யார் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி திலகம் அணிகிறாங்களோ அவங்கதான் முக்திக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லப்பட்டிருக்கு.
ம். திலகத்துக்கும் பகவானுக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறதே வந்து கிடையாது. அதனால திலகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அங்க பகவான் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஹரிவாசஸ்தலம். இந்த திருமண் நம்மளுடைய நெற்றியில இருக்கு அப்படின்னா அது ஹரிவாசஸ்தலம். அந்த நெற்றியில வந்து திலகம் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து மயானம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு மயானம் மாதிரி வந்துட்டு ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறதா, இல்லைன்னா அழகா திலகம் அணிஞ்சு நான் வந்து ஒரு வைஷ்ணவனா, ஒரு நடமாடும் வைகுண்டமா நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது பெஸ்டா? ம் நான் வந்து திலகம் அணிந்தாதான் நான் பக்தன்னு வந்துட்டு ஒத்துக்குவாங்களா, பகவான் ஏத்துக்குவாரா அப்படின்னு நம்ம வந்து விதண்டாவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து இந்த கோபிச்சந்திரத்தினால நாம என்ன பண்ணணும், தினமும் வந்து திலகம் அணிஞ்சுக்கணும். ஸோ இந்த கோபிச்சந்திரத்துடைய அந்த மகத்துவமானது சாஸ்திரங்கள்ல பல புராணங்கள்லையும் உபனிஷத்துகள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோபிச்சந்திரன் நமக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இங்க பிரபுபாதர் சொன்ன மாதிரி இந்த தேகம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் நமக்கு வந்து கொடுத்தது. ஸோ பகவான் கொடுத்த இந்த தேகத்தை நாம என்ன பண்ணணும், அவருடைய அந்த பாத சின்னங்கள்னால நாம வந்து அலங்கரிக்கணும். அப்போதான் இந்த தேகம் வந்து ஒரு கோவிலாக அது மாறும், பகவான் வசிக்கக்கூடிய ஒரு கோவிலாக மாறும். அப்படி அந்த தேகத்தை நான் வந்து பகவானுடைய தாமரை சின்னங்கள்னால, அவருடைய தாமரை திருவடிகள்னால நான் வந்து அலங்கரிக்கல அப்படின்னு சொன்னா இந்த தேகம் அது வந்து கோவிலா இருக்காது, அது வந்து ஒரு மசானமா இருக்கும், மயானமா இருக்கும் அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பகவானுடைய தாமரை திருவடிகளை நம்மளுடைய உடல்ல வந்து தரிச்சுக்கிறதுனால பகவான் அதை பார்த்து வந்து ஆனந்தப்படுறார். என்னுடைய பக்தன் இப்படி எனக்காக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், என் மேல உள்ள அந்த அன்புனால. நம்ம வந்து லௌகிக்கமா கூட வந்து பார்ப்போம், ஒரு பெண் இல்ல ஒரு ஆண் அவங்களுக்கு மேல வந்து ஒரு உண்மையான அந்த ஒரு அன்பு பிரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரியத்தினால அவங்களுடைய பேரை கையில வந்து எழுதிக்கிறாங்க. ஏன்னா அந்த பச்சை குத்துறது, டேட்டு போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து பண்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் நாமளும் பகவானுக்கு மேல எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டக்கூடிய விதத்துல என்ன பண்றோம், பகவானுடைய இந்த தாமரை பாதங்களை நம்ம உடல்ல வந்து தரிச்சுக்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது, நமக்கும் எப்பயுமே நான் வந்து பகவானுடைய ஒரு சேவகன் அப்படிங்கிறத நமக்கும் ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பார்க்கக்கூடியவங்களுக்கும் கிருஷ்ணரை அது ஞாபகப்படுத்துது. நம்மளுடைய உடல்ல இந்த நம்மளுடைய தேகத்துல இந்த மாதிரி பகவானுடைய அந்த தாமரை சின்னங்களை திலகத்தை நாம வந்து அணியல அப்படின்னு சொன்னா நாம பகவானுடைய அந்த தாசன் அப்படிங்கிறதே என்ன பண்ணிடுவோம், நாம மறந்துடுவோம். அதனால நாம மறக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அது வந்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே இது என்னுடைய உடல்ல நான் வந்து திலகம் அணிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கும் அது வந்து பிரயோஜனமா இருக்கு. என்னை பார்க்கிறவங்களுக்கும் கூட வந்து என்ன ஆகுது, நான் வந்து நன்மையை ஏற்படுத்துறேன். இப்படித்தான் வந்து ஒரு பக்தர் வந்து என்ன பண்றாரு, ஜஸ்ட் அவர் வந்துட்டு இந்த உலகத்துல நடமாடுறது மூலமாவே என்ன பண்றாரு, எல்லாருக்குமே வந்து நன்மை பண்றாரு. எப்படின்னா இந்த மாதிரி நெத்தியில ஒரு திலகம் அணிஞ்சிட்டு அவர் வந்து ஒரு மார்க்கெட்ல போயிட்டு 4 பேருக்கு முன்னாடி சுத்திட்டு வந்தாலே போதும், அந்த திலகத்தை பார்த்த உடனே ஓ நீ வந்து ஹரே கிருஷ்ணாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், இமிடியேட்டா அவன் வாயில இருந்து அந்த பேர் வர்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ ஒரு முறை அவனை வந்து பகவானை நினைக்க வைக்கிறதுக்கு, பகவானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறதுக்கு அது வந்து உபயோகப்படுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த மக்களுக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கான, நினைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் பக்தனுடைய ஒரு கடமையை தவிர, நான் திலகம் அணிந்தாதான் நான் பக்தனா, நான் திலகம் அணியாம இருந்தாலும் நான் பக்தன் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் மற்றவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பகவானை வந்து ஞாபகப்படுத்த முடியாது. அப்போ ஒரு பக்தன் வந்து ஒரு பக்தனா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளும் எப்பயும் பகவானை வந்து ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், மற்றவங்களுக்கும் பகவானை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு பக்தனுடைய ஒரு கடமையா இருக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.
திலகம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். திலகம் என்றால் ஆத்மாவின் ஆபரணம் என்று பொருள். ஓகே, வேற? அவங்க வந்து கிருஷ்ணரின் தாசன் சொல்லி பொருள். வேற? உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துறாங்க அது அணிவதாக. devotee of the Lord. devotee என்ன திலகம் போட்டிருப்பாங்க. ஓகே, திலகம் என்றால் என்ன? சந்தனம் இந்த கோபிச்சந்தன் கோபி சந்தனத்தால திலகம் போடுறோம். திலகம்னா என்ன? திலகம்னா 2 கிருஷ்ணட்ட பாதங்களை நாங்கள் எங்கட நெத்தியில போட்டிருக்கிறது. 12 இடத்துல போடுவோம் கிருஷ்ணட்ட பாதத்தை எடுத்து. எஸ், வெரி குட். அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர். திலகம் அப்படின்னா பகவானுடைய பாதம். அதுதான் கரெக்ட். வெரி குட். அதுக்கப்புறமா அதை எந்த மண்ணில் போடுறோங்கிறது வேற. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து ஸ்வேத மிருத்திகை, அது வந்து வெள்ளை மண்ணுனால போடுவாங்க. அதுக்காக அது வந்து பகவானுடைய பாதம் இல்லைன்னு ஆயிருமா? அதுவும் பகவானுடைய பாதம் தான், ஆனா அந்த வெள்ளை மண்ணுனால வந்து போடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு கேள்வி என்னடா, கிருஷ்ணர் அப்படி தானும் அப்படி போட்டிருக்கிறார், அது என்ன அர்த்தம்? அதுதான் நான் சொன்னேன் முன்னாடி ஆரம்பிக்கும் போதே. கிருஷ்ணருக்கு யசோதாவே வந்து தினமும் திலகம் போட்டு விடுவாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரி அசுரர்களுடைய பாதிப்பு வரக்கூடாது, விஷ்ணு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஏன்னா யசோதா வந்து கிருஷ்ணரை தன்னுடைய பையன்னு தானே நினைக்கிறாங்க, அவரை கடவுள்னு நினைக்கலையே. கடவுள் கிருஷ்ணர் அவர் திலகம் போட்டுக்கணுன்ற கட்டாயம் இல்லை, ஆனா அவர் போட்டா தானே நம்மளும் போடுவோம். புரிஞ்சுதா? புரியுது. எஸ். எந்த விதத்தில் பக்தன் தன் உடலை அழகுபடுத்துகிறான்? சொல்லுங்க. பனிரெண்டு இடங்களில் திலகம் அணிவதால் உடலை அழகுபடுத்துகிறான் பிரபு. வெரி குட். 12 இடங்கள்ல நாம திலகம் அணியறது மூலமா நம்மளுடைய உடலை அழகுபடுத்துகிறோம். ஓகே, நாம் ஏன் திலகம் அணிய வேண்டும்? திலகம் அணிவதால் நாமளும் கிருஷ்ணரின் பக்தன் சொல்லி காட்டுறோம். நம்ம மனசுக்குள்ளேயும் வரும் கிருஷ்ணரோட ஞாபகம். அதே மாதிரி நம்மளை பாக்குறவங்களுக்கும் கிருஷ்ணரோட ஞாபகம் வரும். அது இல்லாம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் பிரபு. நீங்க சொன்ன மாதிரி யமதூதால் கிட்டேஸ்ல இருந்தெல்லாம் நம்மள எஸ்கேப் பண்ண வைக்கும். வெரி குட். நம்மளுடைய பாதுகாப்புக்காக, பகவானுடைய ஸ்மரணத்துக்காக, மற்றவங்க பகவானுடைய ஸ்மரணம் அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக. வெரி குட். திலகம் அணிவதால் எதனிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம்? நம்ம பாவ செயல்கள் எல்லாமே இருந்து பிரபு. நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்டோரி வந்து, ஒரு பக்தர் ரொம்ப தீயவர் தான், ஆனாலும் அவர் வந்து திலகம் போடுறதுனால நிறைய விஷயங்கள்ல இருந்து அவர் விடுபட்டுட்டார் அப்படின்றது. திலகம் என்றாலே வெற்றின்னு தானே அர்த்தம் பிரபு. அதனால நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றியில தான் முடியும். வெரி குட். திலகம் அணியறதன் மூலமா நம்ம தீய சக்திகள்ல இருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். ஓகே, திலகம் அணிந்தவரை பார்ப்பதால் பிறர் அடையும் நன்மை என்ன? மங்களகரமா நினைப்பாங்க பிரபு அவரை பாக்குறப்ப. அதே மாதிரி அவங்களுக்கும் கிருஷ்ணரோட ஞாபகம் வரும். எஸ், வெரி குட். கிருஷ்ணனுடைய ஞாபகம் வரும், அதனால அவங்களுடைய பாவத்துல இருந்து அவங்க விடுபடுவாங்க. எஸ், வெரி குட். தற்போது திலகத்தின் பெருமை பற்றி தங்களுக்கு தெரியும். இன்றைய விவாதத்திலிருந்து எதை எடுத்து செல்கிறீர்கள்? இன்றைக்கு கிளாஸ் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம், எதை நீங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? பிடிச்ச விஷயம்னு கேட்டா, திலகம் போடுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு.
அதனால நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் வர்றது. அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது பிரபு, என்ன பொறுத்தவரையில இன்னைக்கு. அதனால நம்ம கிருஷ்ணருடைய சேவையில இருக்கலாம். கிருஷ்ணரையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கலாம். அது மோரோவர் நமக்கு அது போடுறதுனால ஒரு நல்ல என்ன சொல்றது? வென் யூ கோ டூ பப்ளிக் ஆல்சோ நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது. ஒரு ஒரு கிருஷ்ணர் பக்தர் அப்படின்ற ஒரு டைட்டில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. எஸ், வெரி குட். உங்களது நடைமுறை செயல் என்ன? கேட்டதுக்கு அப்புறமா இனிமே நடைமுறையில் என்ன பண்ண போறீங்க? நடைமுறையில இனிமேல் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும் பிரபு. துளசி ஏதாவது நம்ம ம் இந்த திருமண் எடுத்து, ஐ மீன் இந்த கோபிச்சந்திரம் எடுத்து நம்ம ஒழுங்கா இந்த திலகத்த 12 பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலயும் போட்டு, டெய்லி எந்த கஷ்டம் எப்படி இருந்தாலும், அத ஒரு பிராக்டிஸா பண்ணிட்டு, நம்ம அத டெய்லி பண்ணிக்கணும். எஸ், வெரி குட். பட் முக்கியமானது பிரபுஜி ஒரு இது. குயிக் கொஸ்டின் பிரபு. நம்ம திலகம் போட்டுக்கிறோம் பிரபு. ஆனா இப்ப வேலைக்கு போகும்போதெல்லாம் அதோட நம்மளால முடியறதில்ல. அப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் நான் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா சொன்னேன் நான். இப்பதான் சொன்னாங்க. ஏன் போக முடியல? ஏன்னா இந்த ஊர்ல அப்படி பிரபு. நம்மளால அப்படி இருக்க முடியாது பிரபு. வென் யூ கம் டு ஒயிட் கண்ட்ரி அவங்களோட வேலை பண்ணும்போதெல்லாம் சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இப்ப எனக்கு வந்து கண்டி மாலை போட்டுக்கலாம் ஒண்ணும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ போட்டுக்கலாம். திலகம் கூட நான் வந்து வெரி லைட்டா தான் வச்சுன்னு போவேன். ரொம்ப டார்க்காலாம் வச்சுட்டு போறதில்ல. ஏன்? அது இங்க வந்து அப்படிதான் பிரபு. எனக்கு நான் கொஞ்சம் வேலைக்கு போற இடத்துல மல்டி கல்ச்சர். அதனால கல்ச்சர் இருந்தா இருந்துட்டு போகுது. உங்களை வந்து பண்ணிட்டு வரக்கூடாது கம்பெனி ரூல்ஸ் சொல்லுதா? கம்பெனி ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா, இங்க வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. பட் அப்புறம் சில சில நேரங்கள்ல வந்து அது இப்ப இப்ப நான் டெய்லி வேலைக்கு போறேன். ஆனா நான் காலையிலேயே ஒரு 7க்கு 6:30க்கு எல்லாம் எழுந்து எல்லாம் பண்ணி போடுறதுனால, பை அரவுண்ட் 3:00 என்னுடைய திலகமே வந்து அவ்ளோ பிரைட்டா இருக்காது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு நீங்க திலகம் போடுற ஆமா, அது போடுற நிச்சயமா நடக்கிறது பிரபு. டெய்லி நம்ப காலையில எழுந்து குளிச்சுட்டு 12 பார்ட்ஸ் ஆஃப் த பாடில திலகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் சுவாமி தீபமே நான் ஏத்தி, அதுக்கப்புறம் தான் பாகவதம் படிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான். அதுதான் நான் வந்து கிளாஸ்ல இப்பயே சொன்னேன் நானு. திலகம் அப்படிங்கிறது தேகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது பகவானுடைய ஒரு கோயிலா இருக்கும். திலகம் ம். இல்லைன்னா அந்த தேகம் வந்து ஒரு மசானமா தான் இருக்கும். கரெக்ட். அது ஓகேவா நமக்கு? அது ஓகே இல்ல பிரபு. அதுக்கு தான் சொல்றேன். அவங்கள பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? ம். மற்றவர்கள் பாருங்க, மண்டையில கலர் கலரா வந்து முடி வச்சிருக்கான். அவன்லாம் கொஞ்சமாச்சும் கூச்சப்படுறானா? கிடையாது. அப்ப நம்ம ஏன் பகவானுடைய பாதத்தை, திலகத்தை நம்ம நெத்தியில வச்சுக்கிறதுக்கு ஏன் நம்ம கூச்சப்படணும்? கூடாது பிரபு. ஆ, ட்ரை பண்ணணும் பிரபு. ட்ரை பண்றோம். கண்டிப்பா. கண்டிப்பா வந்து திலகத்தோட தான் இருக்கணும். அதுதான் டிவோட்டி. அதுதான் கிருஷ்ண அதுதான் நான் இப்ப சாஸ்திரத்துல இருந்து எவ்வளவு உதாரணம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க நெறைய திலகம் உதாரணம் சொல்றீங்க பிரபு. கரெக்ட் பிரபு. ஆனா இந்த கலியோட அட்டகாசம் ரொம்ப பேடா இருக்கே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க அ. வந்து விஷயம் என்னன்னா, நமக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஆமாம் பிரபு. கரெக்ட். அதுவும் ஒரு ஒரு கிரேட் பாயிண்ட்ங்க. நமக்கு டிசிஷன் எடுக்கிற தைரியம் வேணும். அவ்வளவுதான். நம்ம டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்மளால மாத்தி அமைச்சுக்க முடியும். ம். இந்தியால இருக்கிறப்போ ஒரு மாதிரி வந்து இங்க இருந்தீங்க. இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கல்ச்சருக்கு செட் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அது எப்படி உங்களால வந்து அது செட் ஆக முடிஞ்சது? இப்போ நான் இந்த கல்ச்சர்ல இருக்கிறேன். இப்படித்தான் நான் வாழணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க அங்க செட் ஆயிட்டீங்க. அதனால டிசிஷன் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனை. டிசைட் ம். பண்றது கூட பிரச்சனை இல்ல. டிசைட் பண்ணலாம். ஆனா டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வரணுமே. கரெக்ட் பிரபு. பயப்படக்கூடாது. வீர வைஷ்ணவனா இருக்கணும்.
நம்மளை பார்த்து 4 பேர் வந்து இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து பக்தர்களா இருக்கணும்னு 4 பேருக்கு நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நம்ம போற போக்குல அங்க இருக்கிற எல்லாரும் மாதிரியும் நம்மளும் 10ஓட 11 போனோம் அப்படின்னு சொன்னா there is no difference. இருக்காது. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. Just பிரபு நம்ம மைண்ட்ல பிரபு நம்ம திலகம் போடும்போது முதல்ல துளசி ஃபிட் போடணுமா, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாதமா, எப்படி பிரபு? முதல்ல வந்து கிருஷ்ணர் பாதம் மேல வந்து 2 கோடு முதல்ல வந்து ஆமா, போடணும். ஆமா. அப்புறமா வந்து துளசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் துளசி பாதம். ஓகே பிரபு. எஸ். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. என் மேல வந்து கோவமா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னப்பா இந்தியாவில் உட்காந்துட்டு நீ பேசுவ, இங்கே எங்களுக்குள்ள தெரியும் சுச்சுவேஷன் அப்படிம்பீங்க. ம். ஹரே ஓகே, கிருஷ்ணா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. அந்த மற்ற ஆக்கள் வந்து வட்டமா போட்டுருந்துருக்கிறாங்க, அது என்னதுக்காண்டி அப்படி செய்யறாங்க? வட்டமா சர்க்கிள் அது வேற சம்பிரதாயம். சாக்தர்கள் இருக்கிறாங்க. சாக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, குங்குமம் போட்டு ரவுண்டா வச்சுப்பாங்க. அவங்க சக்தி வழிபாடு பண்ணக்கூடியவங்க. மற்றது வந்து லார்ட் சிவா வந்து இப்படி எங்கட வைஷ்ணவத்துல தான் வச்சிருக்கிறாரு. ஆனா லார்ட் சிவாவை கும்புறாக்கள் வந்து வட்டமா போட்டு கொண்டு தெரியுறாங்க. சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் திரிபுன்றம், அதாவது பட்டை போடுவாங்க, ஹரிசாண்டல் லைன். ஏன்னா சிவபெருமானை முழுமுதற் கடவுளா நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி விபூதியினால திரிபுன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கோடுகளை வந்து தரிச்சுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க சம்பிரதாயப்படி விளக்கம் இருக்கு. 3 கோடுகளும் 3 தத்துவத்தை வந்து விளக்கக்கூடியதா வந்து அவங்க சொல்லுவாங்க. பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 தத்துவத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப டீட்டெயிலானது. அது நமக்கு இப்ப சொன்னாலும் புரியாது, வேண்டியதில்லை. இந்த 3 தத்துவத்தை விளக்குறதுக்காக அந்த 3 கோடுகள் அப்படின்னு அவங்களுடைய சைவ மதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரபு, சாக்தர் என்னது? சாரி பிரபு. பிரபு, மதன் கேட்கிற கேள்வி வந்து வட்டமா போடுறேன்னு, அது வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்காங்கல்ல, அவங்க போறதான் இவர் கேட்கிற போடுக்கு. இல்ல அந்த சாக்தர்கள் தான் வந்துட்டு ரவுண்டா வந்து பொட்டு வச்சுப்பாங்க. சில ரவுண்டா பொட்டு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு அந்த என்ன சொல்லலாம், அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நெத்தியில வந்துட்டு கொஞ்சம் ஒரு திலக் மாதிரி வந்து ரெட்ல வந்து பண்ணுவாங்க. ஒரு தீபம் மாதிரி வந்து வரும். இதெல்லாம் வந்து சாக்த வழிபாடுல இருக்கக்கூடியவங்க வச்சக்கூடிய ஒரு திலக முறை. Thank you, bro. எஸ். வேற யாருக்காவது திலக் சம்பந்தமான கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு, பணிவான வணக்கம். சொல்லுங்க மாதாஜி. பிரபு, அந்த நாங்க நாம போடைக்க கீழே துளசி என்று சொல்றோம். மற்றது இப்ப நீங்க சொல்லி கொடுக்க அது கிருஷ்ணாண்ட பாதம் என்று சொன்னீங்க. ஆனா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கோ பிரபு? ஒரு கோடு வந்து கிருஷ்ணாவும் ஒரு கோடு ராதையும் அந்த மாதிரியும் இருக்கா பிரபு? சில ஆச்சாரியர்கள் அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஜென்ரலா பகவானுடைய பாதம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஜென்ரலான ஒரு அர்த்தம். அது சரியானது பாதம் தானே என்ன பிரபு? இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம திலகம் வைக்கிறோம், துளசி வைக்கிறோம் இல்லையா? துளசி வச்சோம் அப்படின்னா துளசி யாருக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்க? கிருஷ்ணருக்கா, ராதாராணிக்கா? கிருஷ்ணாக்கு. ராதாராணியுடைய பாதத்துல துளசி வைப்பீங்களா? இல்ல கிருஷ்ணாக்கு. அப்படின்னா திலகத்துல இப்ப நீங்க துளசி வைக்கிறீங்க அப்படின்னா திலகத்துல இருக்கக்கூடிய அந்த 2 கோடு எது? கிருஷ்ணாண்ட பாதம் தான். புரிஞ்சதா? புரியுது. எஸ், குட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா திலகம் சம்பந்தமா? பிரபு, இந்த திலகத்திலேயே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
அதுல வந்து ஒவ்வொரு சம்பிரதாயமும் அந்த திலகத்துல தான் வந்து ஐடென்டிஃபையே ஆகும். உதாரணத்துக்கு கௌடிய வைஷ்ணவர்களே நீங்க பாத்தீங்கன்னா திலகம் வந்து பல விதங்கள்ல வந்து அணிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கௌடிய வைஷ்ணவத்துக்குள்ளேயே பல பிரான்ச் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ராதா குண்டம் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா பிருந்தாவனத்துல ராதா குண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு அந்த இடத்த சொல்றேன்னா, அங்க நீங்க அதிகமான நபர்களை கௌடிய வைஷ்ணவ அந்த திலகத்திலேயே சில டிஃபரன்ஸை நீங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். ஸோ கோபிச்சந்தனத்திலே திலக் போட்டிருப்பாங்க. ஆனா சிலர் வந்து துளசி அப்படியே ரொம்ப சின்னதா சார்பா போட்டிருப்பாங்க. சிலர் வந்து பகவானுடைய அந்த பாதத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து வச்சிருப்பாங்க. இப்படி வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளேயே வேற வேற பிரான்ச்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். ஒரு ஒரு பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைத பரிவார்னு ஒண்ணு இருக்கு, ஜானவி மாதா பரிவார்னு ஒண்ணு இருக்கு, நித்யானந்த பரிவார்னு ஒண்ணு இருக்கு. இப்படி வந்து பல பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து அந்த திலகத்திலேயே வந்து இருக்கு. ரெட் கலர்ல திலக் போட்டிருப்பாங்க. அவங்க வல்லபாச்சாரியாருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க. நிம்பார்க்காச்சாரியோடைய சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் வைஷ்ணவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபிச்சந்தனத்துல திலகம் போட்டிருப்பாங்க. அதே சமயத்துல நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல வந்து பொட்டு வைப்பாங்க. அந்த கருப்பு மண் அது வந்து நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அது அந்த மண்ணுல வந்து பொட்டு வைப்பாங்களா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கருப்பு மண்ணை வந்து ராதையினுடைய ஒரு அம்சமா அவங்க நினைக்கிறது உண்டு, அவங்க சம்பிரதாயத்தின் படி. ஸோ அதுவும் வந்து ஒரு சம்பிரதாயத்துடைய ஒரு திலகமிக்கக்கூடிய ஒரு முறை. இப்படி வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் வந்து திலகத்திலேயே இருக்கு. அந்த திலகத்தை வச்சே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இவங்க நமக்கு என்ன மாதிரி வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அதை நாம் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். சிலர் வந்து ராதா குண்டத்துடைய மண் அது வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும், அதில் வந்து திலக்கு போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. பிரபுபாதர் அதை அந்த அளவுக்கு அங்கீகரிக்கலை. நமக்கு இந்த கோபிச்சந்தனத்தில் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நம்ம வந்து சாஸ்திர பிரகாரமும் ஆச்சாரியர்கள் நமக்கு காமிச்சு கொடுத்த விதத்துலையும் என்ன பண்ணணும், அதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் அதை வந்து தவிர்க்காம பர்ஃபெக்டாக நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர்களுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும், பகவானுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா திலகம் சம்பந்தமா? வேற யாருக்காவது? அந்த ரெண்டு கோடு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் திலகத்துக்கு வந்து தண்ணி அது போட்டு அதை எப்படி அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கரைக்கணும், அதுதான் மேட்ரு. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு திலகம் போட வராது, ரொம்ப கட்டியாக ஆக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு திலகம் லைன் வராது. அதை வந்து ஒரு செமி பேஸ்ட் மாதிரி வந்து வச்சுட்டு அப்படி வந்து இந்த விரலில் எடுத்து அப்படி நெத்தியில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 2 லைனாக வந்து டிவைட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா வர்றது வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு பிட்டு துணி கையில் வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஈரம் பண்ணிக்கோங்க. அந்த ஈர துணினால அப்படி லைட்டாக வந்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான 2 லைன் மாதிரி இருக்கும். சப்போஸ் அது கஷ்டமாக இருக்குன்னா இப்போல்லாம் வந்து ஸ்டாம்பு கிடைக்குது, அது கூட வந்து யூஸ் பண்ணுங்க. இப்படி முடியலை அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மற்றபடி நான் வந்து நேர்ல தான் வந்து என்ன பண்ணி காமிக்கணும், ஓகே. டெமோ பண்ணி மற்ற அந்த காமிக்கணும். 12 இடத்துலயும் என்ன ஆர்டர்ல போடணும் அது நாங்க? 12 இடத்துல என்ன ஆர்டர்ல போடணும்னா, ஃபர்ஸ்ட் நெத்தியில, அதுதான் ஓம் கேசவாய நமகன்ற அந்த மந்திரத்தை சொல்லி நெத்தியில போடணும். அப்புறமா வந்து தொப்புளுக்கு மேல அங்க ஓம் நாராயணாய நமக. அதுக்கப்புறமா மார்பு பகுதியில ஓம் மாதவாய நமக. அதுக்கப்புறமா தொண்டை பகுதியில ஓம் கோவிந்தாய நமக. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், வலது பக்கம் பண்ணணும்.
வலது அடிவயிற்று பகுதி. அங்க வந்து என்ன பண்ணணும், ஓம் விஷ்ணுவே நமகன்னு போடணும். அதுக்கப்புறமா வலது கை, அதுல கீழே ஓம் என்ன மதுசூதனாய நமக. மதுசூதனான ஓம் மதுசூதனாய நமக. அப்புறமா மேல ஓம் திரிவிக்ரமாய நமக. அதுக்கப்புறமா இடது வயிற்று பகுதி, அங்க வந்து ஓம் வாமனாய நமக. அதுக்கப்புறமா இடது கை கீழ்ப்பகுதி, அங்க வந்து ஓம் ஸ்ரீதராய நமக. அப்புறமா மேல் பகுதி புஜம், அங்க வந்து என்ன ஓம் ரிஷிகேஷாய நமக. அப்புறமா பின் முதுகு கீழே அங்க வந்து பத்மநாபாய நமக. அப்புறமா மேல் கழுத்து பகுதி, ஜஸ்ட் அப்படியே டைரக்டா இந்த தொண்டைக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய இடம், அங்க வந்து ஓம் தாமோதராய நமக. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா லைட்டா வந்து ஒரு சந்தனத்தை உச்சந்தலையில ஓம் வாசுதேவாய நமக அப்படின்னு வச்சுக்கிறது வழக்கம். இந்த ஆர்டர்ல தான் வந்து என்ன பண்ணணும், துளசி போடணும். நம்ம நெற்றியில வந்து துளசி போடும்போது என்ன பண்ணுவோம், இது திலக் போடும்போது முதல்ல பகவானுடைய பாதத்தை போட்டு அப்புறமா வந்து துளசி வைப்போம். மற்ற தேகங்கள்ல நம்ம வந்து திலகம் போடும்போது என்ன பண்ணணும், முதல்ல வந்து துளசி போட்டு அப்புறமா வந்து பாதத்தை போடணும். புரிஞ்சதா? இது வந்து ஒரு பிக் ப்ராசஸ், அந்த மெல்லாடாம போடுறது. இது ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸ்ல வேகமா டக் டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, முதல் ஆச்சமன் செய்யணுமல்ல முதல்ல போடும்போது அப்படி ஒண்ணும் இல்லையா? போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆச்சமனம் பண்ணிக்கலாம். ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமகன்னு நம்ம 3 தடவை சொல்லி அந்த மாதிரி ஆச்சமனம் பண்ணிக்கலாம். ஓம் ஓகே, கேசவாய, ஓம் மாதவாய, ஓம் நாராயணா. எஸ், முதல் 3 நாமம். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா ஞாபகம் வச்சு அப்புறமா கூட கேட்கலாம். இது படிங்க, நாம அமிர்தம். நான் படிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீநாமாமிர்தம். ஒருவன் தனது உடலில் புனித நாமத்தால் அலங்கரிக்க வேண்டும். சனாதன கோஸ்வாமியிடம் சைத்தன்யர் கூறுகிறார், காலையில் தினமும் ஒருவன் பல் துலக்க வேண்டும், நீராட வேண்டும், இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஆன்மீக குருவிற்கு மரியாதை செய்தல் வேண்டும், ஒருவன் ஆன்மீக குருவிற்கு சேவை செய்ய வேண்டும், உடலில் 12 இடத்தில் திலகத்தால் அலங்கரிக்க வேண்டும், தனது உடலில் புனித நாமத்தை எழுத வேண்டும், அல்லது இறைவனின் அடையாளத்தை சங்கு சக்கரம் வரைய வேண்டும். திலகத்தால் உடலை அலங்கரிக்கும் போது 12 நாமத்தை கூறி நமது உடலுக்கு பாதுகாப்பு கருதுகிறோம். சைத்தன்ய சரிதாமிருத்யா 24:332 மத்திய லீலா. தேங்க்யூ. ஸோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, ரூப கோஸ்வாமிக்கு வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு யாரு, சாக்ஷாத் கிருஷ்ணர் பகவான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு வைஷ்ணவன், ஒரு சாதகன் எப்படி அவன் வந்து தினமும் இந்த நீதிகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த உடல்ல திலகம் அணிகிறது அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவனுக்கு கட்டாயமான ஒண்ணு. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போதும் உடல்ல திலகத்தோட தான் இருக்கணும். திலகம் இல்லாம ஒருத்தன் தூங்குற சமயத்துல கூட உடல்ல திலகம் இல்லாம இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த திலகம் அணிகிறது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம டேட்டு போட்டுக்கிறது, இல்லைன்னா சங்கு சக்கரம் அது வந்து டேட்டு, அதாவது பச்சை குத்துறது, இதெல்லாமே கூட வந்து ஒரு பக்தன் வந்து
பண்ணலாம் அப்படின்னு வந்து இங்க பிரபுபாதரே வந்து சொல்றாரு. ஏன்னா அதனால அந்த தேகம் வந்து என்ன ஆகுது, அது புனிதம் அடையுது. அந்த தேகம் வந்து பகவான் விஷ்ணுவுக்கு சொந்தமானது அப்படின்றது வந்து சொல்லப்படுது. எப்படி வந்து ஒரு லேண்டு நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சொந்தமானதுன்னு ஆகுது இல்லையா, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும். அது மாதிரி இந்த தேகம் அப்படிங்கிறது பகவானுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்றது? இந்த மாதிரி உடல்ல திலகம் அணிகிறது மூலமாகவும் பகவானுடைய அந்த சின்னங்களை நம்ம உடல்ல வந்து பொறிக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த தேகம் வந்து விஷ்ணுவுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆயிடுது. அப்போ விஷ்ணுவுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து தொட முடியுமா? இல்லை, அது வந்து நடக்காது இல்லையா? ஸோ எப்போ நாம இந்த மாதிரி நம்மளுடைய தேகத்தை விஷ்ணுவுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம வந்து விஷ்ணுவுக்கு எழுதி கொடுத்துடுறோமோ, அப்பத்துல இருந்து விஷ்ணு என்ன பண்ணிடுறாரு, அந்த தேகம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதை அவரு வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி இல்லையா? எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனரும் வந்து என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து கேர் பண்ணிக்கிறாரு. அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நாம இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடலை அந்த மாதிரி பகவானுடைய தாமரை பாதங்கள்னால நம்ம வந்து அலங்கரிக்கல, அதை நம்ம வந்து பகவானுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னா பகவான் எதுக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ண அவர் வந்து ரிஸ்க் எடுக்க போறாரு? இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் இது அப்படின்னு சொல்லி அவர் ஏன் காப்பாற்றணும்னு நினைக்க போறாரு? நாம இந்த ப்ராப்பர்ட்டியை பகவானுக்கு கொடுக்கலன்னா பகவான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும்னு அவர் வந்து நினைப்பாரா? ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உடலை திலகத்தால் அலங்கரிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். படிங்க. பிரபு நான் வாசிக்கட்டுமா பிரபு? படிங்க. பிரச்சாரமே சாரம். சமுதாயத்திற்கு நாம் சேவகனாக பகவானுக்கு பக்தனாகவும் எங்கெங்கும் பயணம் செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். பகவானின் சேவகர்களாகவும் மற்றும் சமுதாயத்தின் சேவகர்களாகவும் விளங்க வேண்டும். அவர்கள் ஜட உலகில் பற்று இல்லாமலும் தெளிவு பெற்றவராகவும் மேம்பட்ட அறிவை போதிப்பவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள் விரும்பி சொல்லிக் கொடுக்கும் அறிவுடன் திறனுடன் பகவான் கிருஷ்ணருக்கு நெருக்கமாக உறவு வைத்து கொண்டிருக்க வேண்டும். மேம்பட்ட உறவு முறை, செயல்திறன் மற்றும் ஈடு இணையற்ற குறிக்கோளுடைய மனித வாழ்வில் இந்த அறிவுத்திறன் இல்லாமல் இருந்தால் மனித வாழ்வு தோல்வியடைந்து விடும். பகவானின் பக்தன் பொறுப்புணர்வுடன் இவ்வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதனால் அவர்கள் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 3.4.25 கர்ஹ சம்ஹிதா விளங்கும் அதிசயிக்கத்தக்க பிரகாசமான தெய்வீக தன்மை வாய்ந்த மண்தான் கோபி சந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. கர்ஹ சம்ஹிதையில் வேது காண்டம் 15ஆம் அத்தியாயத்திலிருந்து பிரபு ஸ்லோகம் மட்டும் வாசிச்சிருங்க பிரபு. यस्य श्रवणमात्रेण कर्म बन्धात् प्रमुच्येत् गोपीनां यात्र बहोबत् तेन गोपी तुवाग स्मरत्. கோபி பூமியை பற்றி மிக எளிமையாக கேட்டறிந்தது ஏன்? மிகவும் அதி உன்னதமானது எனில் அங்கே கோபியர்கள் வாழ்ந்த புனிதமான இடம். ஒருவர் தன் அடிமைத்தனத்திலிருந்து கர்ம வினைகளிலிருந்து விடுதலை பெறலாம். கோபி அகங்கார சம்புதம் கோபி சந்தனம் உத்தமம் கோபி சந்தனா லிப்தாங்கோ கங்கா ஸ்நான பலம் லபேத். கோபியர்களின் பூமியில் கோபியர்களின் அழகு பொருளிலிருந்து வெளிப்படுத்தும் புனித பொருளாகும்.
யாரொருவர் தன் அங்கத்தை கோபி சந்தனத்தின் மூலம் திலக் வைத்து அழகுபடுத்துகிறாரோ அவர் புனித கங்கையின் நீராடிய பலன் பெறுகிறார். ம். ஹரே கிருஷ்ணா. மகானந்தம் ஸ்நானஸ்ய புண்ணியம் தியாயஸ். ஓ ஓகே. கோபி சந்தனத்துக்கு வந்து இன்னும் நிறையா ஸ்லோகங்கள்ல இருந்து மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. இது எங்க வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இது அப்புறமா வந்து நீங்க கூட படிச்சுக்கோங்க தனியா. நித்யம் கரோதிய பாபி கோபி சந்தனம் ச பிரயாதி தாம கோலோகம் பிராகிருதே பரம். ஒரு பாவியானவன் தினமும் கோபிச்சந்தனம் அணிந்து கொள்வதால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழும் ஸ்தலவாசியாகிறான். கோலோக பிருந்தாவனம் என்ற லோகத்தில் வசிக்கலாம். ஓகே. சிந்து மாகாணத்தில் தீர்க்கபாகு என்னும் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் கொடூரமானவன் என்று பாவங்களை செய்பவன் என்று விலை மாதரிடம் அடிமையாகிவிட்டான். ஓகே, இங்க கோபிச்சந்தனத்தை பத்தி சில சாஸ்திர, அதாவது கர்க்க சமீதை இருக்கக்கூடிய அந்த கதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இருக்கு. இனியா இதை நீங்க பிரபு தனியா குரூப்ல கொஞ்சம் ஷேர் படிச்சுக்கோங்க. பண்ணிருங்க பிரபு. இத கடைசியில வந்து அந்த திலகம் இடக்கூடிய இடம், அந்த மந்திரம் எல்லாமே வந்து கடைசியில கொடுத்துருக்குறாங்க. அந்த இமேஜ் கூட இருக்கு, பாருங்க எங்கெங்க எந்தெந்த மாதிரி திலக் போடணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து திலக் போடக்கூடிய இடம், என்ன மந்திரம் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்கு. இது பின்பகுதி. மேல பத்மநாபாய நமக, கீழே தாமோதராய நமக. ஓகே. திலகம் நம்ம அணியும் அதாவது திலகத்தை நம்ம கையில வந்து கரைக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரமும் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. லலாதே கேசவம் தியாய நாராயணம் அதோதரே வக்ஷஸ்தலே மாதவம் து கோவிந்தம் கண்டகோபே. ஓகே, அந்த மந்திரத்தை தான் இங்க வந்து ஸ்லோகமா வந்து கொடுத்துருக்குறாங்க. விஷ்ணுச்ச தக்ஷிணே குக்ஷிகௌ வாகோச்ச மதுசூதனம் திரிவிக்ரமம் கந்தரே து வாமனம் வாம பாஸ்பகே ஸ்ரீதரம் வாமபாகௌ து ரிஷிகேஷம் து கந்தரே பிருஷ்டே ச பத்மநாபம் கத்யதாம் தாமோதரம் ஞசேத். இந்த மாதிரி 12 மந்திரம் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. எனியோ, ஸோ ஒரு பக்தர் இந்த மாதிரி 12 இடங்கள்ல திலகம் அணிந்து கொண்டு அவர் வந்து தன் முதல்ல வந்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கடைபிடித்து அவர் மற்றவர்களுக்கும் அதை வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் நம்மளெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறாரு. அதனால ஒவ்வொரு பக்தரும் வந்து இந்த மாதிரி திலகம் அணிகிறதுக்கு எல்லாரும் நீங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது வந்து கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்விகளுக்கு யூடியூப்ல இருக்குமா, வாட்ஸ்அப்ல இருக்குமா? யா அனுப்போம். ஹரே கிருஷ்ணா. எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? கிளாஸ் புரிஞ்சதா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லை? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா. தேங்க்யூ. யாருக்காவது கோபம் ரொம்ப வந்துச்சா? தேங்க்ஸ் பிரபுஜி. கிளாஸ ரொம்ப உன்னிப்பா என்னால கவனிக்க முடியல. ஏன்னா ஒருத்தவங்க வீட்ல வந்து நாங்க இந்த தாமோதரா மந்த் ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனத்தை சதறிட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னையோ யாருக்கு என் மேல கோபம் இல்லையே? எங்கேயோ உட்காந்துட்டு நீங்க வந்து நல்லா பேசலாம்ப்பா, எங்க சுச்சுவேஷன் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு யாருக்கு ஏதாவது கோபம் இருக்கா? இல்ல பிரபு. இல்ல பிரபு. ஓகே, எனி கொஸ்டின் ஃபைனலி?
Any questions நெத்தியில or மட்டும் comments? போட்டா போதுமா பிரபு? அது மெல்ல உடம்பு ஃபுல்லா போடணும், டைம் எடுக்குது கொஞ்சம் எல்லா இடம் போட்டு பண்ணிக்க. 12 இடம். அந்த கர்க்க சமிதையோடைய அந்த ஸ்டோரி இருக்கு கடைசியில, அதை படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். கண்டிப்பா வந்து 12 இடங்கள்ல வந்து திலகம் அணியிறதுங்கிறது கட்டாயம். எமர்ஜென்சி எப்பயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு 12 இடத்துல போட முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நெற்றியில மட்டுமாவது கண்டிப்பா திலகம் இருக்கணும். ஓகே. ஓகே ஓகே. Yes. Thank கிருஷ்ணா you. பிரபு, தேங்க்யூ. நல்லா இருந்து yes. கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி யாருக்காவது? கடைசியா கமெண்ட்ஸ்? நத்திங். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி அனைத்து பக்தர்களுக்கும். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.